இப்போ ரீசெண்டாக இந்தியாவோட ருப்பீஸ் வந்து டாலருக்கு நிகராக ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. அதாவது ஒரு டாலருக்கு இப்போது 86லேருந்து 88 ரூபா கூட வந்துட்டுருக்கு. இது வந்து போகிற கொஞ்ச நாள்லேயே 100 ரூபா கூட வந்துடும். இதுக்கு கவர்மெண்ட் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ருப்பீஸ் வந்து வீக் ஆகலை, நம்ம ஸ்டேபிளாக தான் இருக்கோம். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக டாலர் தான் ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டு இருக்கு. அதாவது ட்ரம்ப் வந்ததுலேருந்து டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுடைய ருப்பீஸ் ஃபால் ஆகுதே தவிர நம்மளுடைய ருப்பீஸ் வந்து வீக் ஆகலைன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ருப்பீஸ் வந்து எப்படி ஃபால் ஆகுது, அமெரிக்காவோட டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தாக எதனால் ருப்பீஸ் ஃபால் ஆகுதுன்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டாலருக்கு இந்தியாவோட ருப்பீஸ் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 82 ரூபாயாக இருந்தது. அதுவே இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 ரூபா, 86லேருந்து 88 ரூபா பக்கம் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் எவ்வளோ குறைஞ்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2014லேருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 28% வந்து அதிகமாகிருக்கு டாலர் கம்பேர் பண்ணும்போது ருப்பீஸு. இதே 2004லேருந்து 2014 வரைக்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 26.5% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. கடந்த 20 வருஷமாக இது வந்து கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு தான் இருக்கிறத தவிர ஏறினது இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக டவுன் ஆனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியாவை பொறுத்தளவுக்கு $60 ட்ரில்லியன் வரைக்கும் லாஸ் ஆகிருக்கு. அதாவது 12.6% வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுனால இங்கே இருக்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யாருமே இங்கே பண்ணாமல் எல்லாருமே யூஎஸ்ஏலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து மற்ற கண்ட்ரிக்கெலாம் டேரிஃப் அதிகமாக போடுவோம் அப்படின்னு சொன்னதுனால. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப்ன்றது ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் பிஸ்னஸ் மேனாக அங்கே வந்ததுனால இங்கே இருக்க பிஸ்னஸ் மேனுக்கும் ஈஸியாக இருக்கும், அங்கே எல்லாம் லிபரல் ஆக்கிடுவாங்கன்றதுனால எல்லாருமே அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இந்தியாவில் போட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்கு முன்னாடி டாலர் வச்சு ஏன் இந்தியா ருப்பீஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். உலக அளவில் எதை வச்சு தீர்மானிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. இப்போ ஒரு பொருள் வந்து நான் அமெரிக்காவிலேருந்து வாங்குறேன்னா, அமெரிக்காவில் எந்த காசு கொடுத்து வாங்குவோம் பார்த்தீங்கன்னா, டாலர் வச்சு தான் கொடுத்து வாங்குவேன். ஸோ டாலர் வச்சு நாங்கள் கொடுத்து வாங்குறப்ப இப்போ என்கிட்ட டாலர் இருக்கணும். அப்படின்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தாக அதிகமாகும். இப்போது சப்போஸ் அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருள் இங்கே வாங்குறாங்க, அதாவது அமெரிக்கா நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா அவங்க வந்து திருப்பி நம்மள்கிட்ட காசு ருப்பீஸை கொடுத்து தான் வாங்குவாங்க. அப்படி நடக்கிறப்ப ருப்பீஸோடைய பவர் வந்து அதிகமாகும், ருப்பீஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு ட்ரேட் டெபிசிட்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ட்ரேட் டெபிசிட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு இறக்குமதி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏற்றுமதி பண்ணுறதில்ல. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 2024 நம்ம எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 602.24 பில்லியன் தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இதே இறக்குமதி பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 682.15 பில்லியன் வரைக்கும் இறக்குமதி பண்ணிருப்போம். இதுக்கு நடுவில் $80 பில்லியன் இருக்குது இல்லையா, இந்த $80 பில்லியன் தான் ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த $80 பில்லியன் நம்ம எங்கேருந்து இருப்போம்னா, ஒன்று கடனாக வாங்குவோம், இல்லை ரிசர்வ் வங்கியில் அந்நிய செலவாணின்னு சொல்லி குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருப்பாங்க, நம்ம அதுலேருந்து தான் வாங்குவோம். அப்படி நடக்கிறப்ப நம்மளுடைய டாலர்ஸ் வெளியே தான் போகுமே தவிர ருப்பீஸ் வந்து உள்ளே வராது. ஸோ இதுதான் ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டேபிளாக இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இந்தியாவுடைய ருப்பீஸ் வந்து கடந்த 20 வருஷமாகவே கம்மியாகிட்டு இருக்குது, ஸ்ட்ரென்தனிங் ஆகாமல். ஸோ இந்த வேல்யூஷன் வந்து 2 வகையாக பண்ணுவாங்க. அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷனும், இன்னொன்று வந்து டீவேல்யூஷன் சொல்லுவாங்க. டிப்ரிசியேஷன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. அதாவது டிப்ரிசியேஷன்னா நம்மளுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சரியில்லை, மார்க்கெட்டில் உள்நாட்டு பிரச்சனை எதனா இருக்குது, அதனால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட ருப்பீஸ் வந்து வேல்யூ கம்மியாகிட்டு இருக்கும், அதாவது அதிகமாகிட்டு இருக்கும் டாலருக்கு நிகராக. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. டீவேல்யூவேஷன்னா ஒரு அரசாங்கமே இல்லை ஒரு அரசாங்கமே அவங்களுடைய வேல்யூவேஷனை கம்மி பண்ணுவாங்க இன்டென்ஷனலாக. இது எக்ஸாம்பிள் தான் சைனா தான். ஏன்னா சைனாவில் வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக நடக்குன்றதுக்காக அவங்களுடைய கரன்சி வேல்யூவை டீவேல்யூஷன் அவங்களே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பு, அவங்க அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய கரன்சி டீவேல்யூஷன் பண்ணுவாங்க. அவங்க அப்படி கரன்சியை டீவேல்யூஷன் பண்ணால் தான் அங்கே வந்து மக்கள் அதிகமாக வாங்க வருவாங்க. ஏன்னா கரன்சி டீவேல்யூஷன் பண்ணுறப்போ அமெரிக்காவில் $1 இருக்குன்னா சைனாவில் யுவான் வந்து $1 நிகர 50 யுவானாக இருக்குதுன்னா அங்கேருந்து இங்கே வந்து வாங்க வருவாங்க. சப்போஸ் அது கம்மியாக இருந்தது, $1 நிகராக யுவான் வந்து ஒரு 10 யுவானாக இருந்ததுன்னா அவங்க வந்து வாங்குறதுக்கு வரமாட்டாங்க. அதனால எக்ஸ்போர்ட் எக்கானமி அங்கே கம்மியாக இருக்கும். அதனால தான் டீவேல்யூஷன் பண்ணுறாங்க சைனாவை பொறுத்தளவுக்கு. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து ருப்பீஸில் நம்ம சப்ளை பண்ணுறோம். சப்போஸ் சப்ளை அதிகமாக பண்ண அங்கே டிமாண்ட் கம்மியாகிடுச்சுன்னா அதுவுமே நமக்கு வந்து டிப்ரிசியேஷனில் தான் வந்து முடியும். அதுவுமே கரன்சியோட வேல்யூவை டிப்ரிஷியேட் தான் பண்ணும். சப்ளைக்கு ஏற்ற மாதிரி டிமாண்டு கொடுக்கணும். சப்ளைவும் ஹையாக இருக்கணும், டிமாண்டும் ஹையாக இருக்கணும்னா மட்டும்தான் நம்மளுடைய கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும். சப்போஸ் சப்ளை ஹையாக இருந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் டிமாண்டு கம்மியாக இருந்ததுன்னா நம்மளோட கரன்சி வந்து இன்னுமே டிப்ரிஷியேட் தான் ஆகும். ஸோ
எந்த ப்ராடக்ட் கரெக்டாக சேல் பண்ணுமோ அந்த ப்ராடக்ட் நம்ம கரெக்டாக சேல் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவோட கரன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த டிப்ரிஷியேஷன் நடக்குது வந்து 3 ரீசன் சொல்கிறாங்க. மெயினாக இந்த 3 ரீசனால மட்டும்தான் எல்லா கண்ட்ரிக்கும் டாலர் கம்பேர் பண்ணும்போது மற்ற கண்ட்ரியோட கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆகுது. அதாவது அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு அங்கே மேனுஃபேக்சரிங் அதிகமாகுது, அவங்களோட எக்ஸ்போர்ட் அதிகமாச்சுன்னா அப்போ அவங்களோட டாலர் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அப்படி டாலர் ஸ்ட்ராங் ஆகிறப்ப மற்ற கண்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட கரன்சி வந்து வீக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வேர்ல்டு லெவலில் டாலரை வச்சு தான் எல்லோரும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மற்ற கண்ட்ரிஸ்க்கும் வீக் ஆகும். ரெண்டாவது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிலோட ப்ரைஸ் உயர்றப்போ மற்ற கண்ட்ரிஸ்க்கும் கரன்சி வந்து வீக்கர் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆயிலுமே எல்லாருமே டாலர் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க சவுதி அரேபியாலாம். அடுத்தது இப்போ இந்தியாவில் நடந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்போது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஃபஸ்ட் இருந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இப்போது எல்லாமே கம்மியாகிடுச்சு. எல்லாமே அமெரிக்காவில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லி அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால டாலர் அதிகமாக இல்லை, அதனாலேயே ருபீஸோட ரேட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்ததுக்கு ரீசெண்டாக அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் தான் போய் முடியும். அந்த நாட்டு வந்து இன்ஃப்ளேஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ஆர்பிஐ வந்து உள்ளே வருவாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட ஒரு குறிப்பிட்ட அந்நிய செலவாணின்னு சொல்லி அமௌண்ட் இருக்கும் டாலரு, அந்த டாலரை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த டாலர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு டாலர் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு மற்ற பொருட்களை வாங்க ஆரம்பிச்சுக்கலாம். மற்ற பொருட்களை வாங்கி எக்ஸ்போர்ட்டுக்கான தயாரிப்பை கொண்டு வரலாம். ஸோ ரீசெண்டாகவே ஆர்பிஐ வந்து டாலர்ஸை அதிகமாக அளவில் எடுத்திருக்காங்க வெளியே. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணால் எல்லாம் கடன் வாங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் கடன் வாங்கினாங்கன்னா மறுபடியும் கேஷ் ஃப்ளோ ஆகும் கண்ட்ரியில். அப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம சேவ் பண்ணலாம், இன்ஃப்ளேஷன் வந்து வராமல் அப்படி சொல்லி அதுவுமே ஒரு ரீசனாக கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ இதனால தான் வந்து டாலர் வீக்னிங்காக பார்த்துட்டோம். ஏன் வீக்னிங் ஆகுதுன்னா, ஒன்று வேர்ல்டு லெவலில் அமெரிக்காவில் எதனா ஒரு போர் பதற்றம் வந்தாலோ இல்லை அமெரிக்காவோட டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆனாலோ மற்ற கண்ட்ரிஸுமே பாதிப்பு ஏற்படுத்தும் அவங்களோட கரன்சி. ஏன்னா உலக அளவில் எல்லாருமே டாலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வேர்ல்டு பேங்க்கில் போயிட்டு கடன் வாங்கினாலுமே அவங்க வந்து டாலர் மூலியமாக தான் தருவாங்க தவிர வேறு எந்த மணி மூலியமாக தர மாட்டாங்க. அதேமாதிரி நீங்கள் ஆயில் வாங்குறது இருந்தாலுமே டாலர் கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இதுக்கு தான் டீடாலரைசேஷன் சொல்லி புதுசாக ஒரு கான்செப்டை பிரிக்ஸ் நாடுகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது உள்நாட்டுக்குள்ளே ஏதாவது இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா கூட அது வந்து ருப்பீஸை வீக்னிங் ஆக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக பண்ணல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் ட்ரேட் டெபிசிட் அதிகமாக வந்தாலும் அதுவுமே ஒரு ரீசனாக வரும். ஸோ ஏன் வீக்னிங் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஹப்லாம் அதிகமாகணும். மேனுஃபேக்சரிங் ஹப்லாம் எம்எஸ்எம்ஐலாம் அதிகமாகணும். இதுக்கு தான் ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. எம்எஸ்எம்ஐலாம் அதிகமாகிட்டாங்கன்னா எக்ஸ்போர்ட்லாம் அதிகமாகிடுவாங்க. அதனால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை வச்சு இப்போ டாலர்ஸும் உள்ள வரும், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலான்றது ஒரு கான்செப்ட். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இம்போர்ட்டாக வர பொருளை ரிடியூஸ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் பேலன்சிங் ஆகும். இம்போர்ட்டருக்கு வர பொருள் ரெடியூஸ் பண்ணணும்னா இங்கே அதுக்கேற்ற மேனுஃபேக்சரிங் இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து செமிகண்டக்டர் வந்து நம்ம வெளியே தான் வாங்கிட்டு இருக்கோம். செமிகண்டக்டர் சொந்தமாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இந்தியாவில் இல்லை. ஸோ அதுவுமே நம்ம பிரச்சனை ஆகுது. சப்போஸ் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்க கம்பெனிலாம் அவங்களோட செமிகண்டக்டர் தேவையானதை இங்கேயே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க வெளியே எங்கேயும் போக தேவையில்லை. ஸோ அப்படி பண்ணுறான் இம்போர்ட் வந்து செமிகண்டக்டர் இம்போர்ட் வந்து கம்மியாகும். ஸோ அது மூலியமாகவும் ருப்பீஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம். அடுத்தது டூரிசம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக்குறோமோ, அதாவது டூரிசம் அதிகமாக்கினாங்கன்னா மக்கள் வந்து அங்கேருந்து இங்கே வருவாங்க. அப்படி வரப்போ அவங்களோட டாலரை சேஞ்ச் பண்ணிட்டு தான் வருவாங்க இந்தியாவில் வரப்போ. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அதிகமாகணும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகினா மட்டும்தான் ருப்பீஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ண முடியும். ஏன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா மேக்ஸிமம் டாலர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப இந்தியாவோட டாலர் வந்து அதிகமாகும். ருப்பீஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கையில் எடுத்துக்கிறது தான் டீடாலரைசேஷன் பண்ணாங்கன்னா அது வந்து ருப்பீஸ் வச்சு பண்ணலாம் சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் ருப்பீஸை வச்சு டீடாலரைசேஷன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ருப்பீஸ்க்கு ஒரு ஸ்ட்ரென்தனிங்காக வந்து அமையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கண்ட்ரிஸை பொறுத்தளவுக்கு ருப்பீஸில் ட்ரேட் பண்ணலாம் சொல்லி ஒப்பந்தம் போட்டுருக்காங்க. இந்தியாவாக இருக்கட்டும், இன்னும் பல நாடுகள் வந்து நாங்கள் ருப்பீஸை ட்ரேட் பண்ணுறோம், இந்தியாவோட ருப்பீஸை ட்ரேட் பண்ணிக்க சொல்லி ஒப்பந்தம் போட்டுருக்காங்க பிரிக்ஸ் நாடுகள்லாம். ஸோ மேனுஃபேக்சரிங்குமே சரியாக இருக்குமான்னு கேட்டால், ஜிடிபியை பொறுத்தளவுக்கு மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப காலமாக மைனஸில் தான் போயிட்டுருக்கு. 14, 12, 13% குறைஞ்சிட்டு தான் வந்துட்டுருக்கே தவிர அது மேனுஃபேக்சரிங் ஏறினதில்லை. ஸோ அப்போ ஏறினா மட்டும்தான் ருப்பீஸை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இப்போது ₹1 86 இருக்கிற ருப்பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் ₹1 100 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அமெரிக்கா வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில் டேரிஃப் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க உள்ளே கம்பெனியை வேறு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் உள்ளே கம்பெனியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க மறுபடியுமே இன்னும் ஸ்ட்ரென்தனிங் ஆவாங்க. ஸோ அதனாலுமே நமக்கு இன்னும் பிரச்சனையாகும். ஏன்னா அவங்க அதிகமாக இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க, எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க. இந்த மாதிரி இந்தியாவோட பிஸ்னஸ், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸை பற்றின விஷயம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.